வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய அழகி பட்டம் 2026 வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்வி சதீஷ் சைல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 61வது மிஸ் இந்தியா போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது கோவாவை சேர்ந்த சாத்வி சதீஷ் சைல் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, எங்கு ரூபாய் 1.35 லட்சம் கோடியில் கூகுள் தரவு மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆந்திராவுடைய தலைநகரான விசாகப்பட்டினத்தில் ரூபாய் 1.35 லட்சம் கோடி மதிப்பில் கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை அமைக்க போகிறாங்க. இது ஆசியாவின் மிகப்பெரிய ஏஐ தரவு மையமாக இருக்க போகுது. இப்போ இதற்காக ஆந்திர பிரதேச முதல்வரான சந்திரபாபு நாயுடு இதற்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இது 600 ஏக்கர் பரப்பளவில் 1 ஜிகாவாட் திறனில் அமைக்கப்படுது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 17. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. இப்போ 18வது ரயில்வே மண்டலமாக தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தை அமைத்திருக்காங்க. இந்த தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் இது வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வரும். இதோடைய தலைமையகம் ஆந்திராவுடைய தலைநகரான விசாகப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க. அடுத்தது, 2025 இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 5. உலக அளவில் இராணுவத்திற்கு அதிகமாக செலவு செய்கிற நாடுகள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடிக்கிறது அமெரிக்கா, 2வது இடம் பிடித்தது சீனா, இந்தியா 5வது இடத்துல இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு இந்தியாவுடைய இராணுவ செலவு 92.1 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிடுறாங்க. சிப்ரியுடைய விரிவாக்கம் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நிதி ஆயோக் அமைப்பு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2047. நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து 100 ஆண்டுகளில் நம்ம 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி நிதி ஆயோக் அமைப்பு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 30 ட்ரில்லியன் பொருளாதாரம் அடைகிறதுக்காக இந்த இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க 2047. அதே மாதிரி அந்த டைமில் தனிநபர் வருமானம் இருக்குல்ல, அது 18,000 அமெரிக்க டாலராக உயரணும் அப்படின்ற மாதிரியும் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதற்காக டிஜிட்டல் பொது கட்டமைப்பு அப்படிங்கிற திட்டத்தை நிதி ஆயோக் அமைப்பு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், டிஜிட்டல் பொது கட்டமைப்பு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகம் பண்ண அமைப்பு எது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் நிதி ஆயோக் அப்படிங்கிறது தான். இதை ஷார்ட்டாக டிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டிபிஐ 2.0 அப்படிங்கிற பேரில் 2025லேருந்து 2035 இந்த 10 ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த டைமில் திறமையான குடிமக்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிபிஐ 3.0 அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது 2035லேருந்து 47 இந்த காலகட்டத்தில் புத்தாக்கம் மற்றும் வளமையை ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, தற்போது WWF அமைப்பின் கௌரவம் பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அலிம் யூசுஃப். இப்போ பார்த்தீங்கன்னா அலிம் யூசுஃப் இவர் கேரளாவை சேர்ந்த தாவரவியலாளர், பொட்டானிஸ்ட். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கேரளாவில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அப்படின்னா இப்போது வெளியூர்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து அந்த தாவரம் ஏதாவது கட்டத்தில் நம்ம நாட்டில் வந்திருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற செடிகளெல்லாம் வளர விடாமல் இது மட்டும் அதிகமாக வளர்கிற மாதிரிப்பட்ட தாவரமாக இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு உதவியாக இந்த அலிம் யூசுஃப் பார்த்திங்கன்னா ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அந்த செயலி மூலமாக கேரளாவில் இருக்கிற 100 வகையான ஆக்கிரமிப்பு தாவரங்களை கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ இதற்காக தான் WWF, அதாவது வேர்ல்டு வைட் ஃபண்ட் அமைப்பு இவரை வந்து அங்கீகரித்து இவருக்கு வந்து கௌரவம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எந்த மாநிலம் தனது முதல் காளான் திட்டத்தை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ ஆந்திரா பார்த்திங்கன்னா முதல் முறையாக காளானை வளர்க்குறதுக்காக காளான் திட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. இந்த திட்டத்திற்காக ஆந்திர அரசு ரூபாய் 13,000 கோடி தொகையை வந்து முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது, ஓபெக் அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த கூட்டமைப்பு. 1960 இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் இப்போ வந்து ஆஸ்திரியாவுடைய தலைநகரான வியன்னாவில் இருக்குது. இப்போது இந்த கூட்டமைப்பில் 11 நாடுகள் இருக்குது. இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் UAE இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது இந்த கூட்டணியிலிருந்து மே 1ஆம் தேதியிலிருந்து விலகிறதாக அறிவித்திருக்காங்க. அடுத்தது, முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த தினம் இது வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி. பாரதிதாசன் 1891 ஆண்டு பிறந்தார். பாரதிதாசனுடைய மறைந்த தினம் 1964 ஏப்ரல் 21ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்ரதினம் அப்படிங்கிறது தான். இவர் பிறந்த இடம் புதுச்சேரி. இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது புரட்சி கவிஞர் மற்றும் புரட்சி கவி. இவருடைய முக்கியமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூல். அடுத்தது, உலக நடன தினம். இது வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நடன கலைஞரான ஜீன் ஜார்கஸ் நோவர்ரே அப்படிங்கிற ஒரு பிறந்த தினம் தான் இந்த தினம். அவர் 1727 ஏப்ரல் 29 பிறந்தார். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்திய அழகி பட்டம் 2026 வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்வி சதீஷ் சைல். அடுத்தது, எங்கு ரூபாய் 1.35 லட்சம் கோடியில் கூகுள் தரவு மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். அடுத்தது, தற்போது இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 17. அடுத்தது, 2025 இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 5. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நிதி ஆயோக் அமைப்பு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2047. அடுத்தது, தற்போது WWF அமைப்பின் கௌரவம் பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அலிம் யூசுப். அடுத்தது, எந்த மாநிலம் தனது முதல் காளான் திட்டத்தை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது, ஓபெக் அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ எதனால் இந்த மாதிரி விலகுறாங்க அப்படின்னா அவங்க தனியாக போய் இன்னும் நிறைய வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் 2 கூட்ட தொடர்களுக்கு இடையே அதிகபட்ச கால அளவு எவ்வளவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6 மாதங்கள் அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்றைக்கான கேள்வி இதுவுமே போன ஆண்டு நடைபெற்ற ஒரு TNPSC எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமைச் செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம வந்து லோக்கல் பாடி பற்றி படிக்கும்போது, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த கமிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அது பற்றியது தான். அந்த கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்குறாங்க. இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு, அப்புறம் அசோக் மேத்தா குழு, ஆப்ஷன் சி GVK ராவ் குழு, ஆப்ஷன் டி LM சிங்வி குழு, இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.